சப்ஸ்கிரைபரா என்ன சொந்த பொண்ணா நினைச்சு நிறைய அம்மாக்களுமே சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு கமெண்ட் பண்றீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இல்லைங்க, அன்னைக்கு தேஜுவுக்காக ஒரு 1.5 கிராம்ல மோதிரம் எடுத்திருந்தோம் இங்க. இப்போ என்னன்னா பேத்திக்கு வந்து ஒரு மோதிரம் எடுத்துட்டாங்களாம். அதனால எனக்குன்னு நான் தோடு வாங்கும்போது நீ உனக்கு தானே வாங்குற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபராக என்னை சொந்த பொண்ணாக நினச்சி நிறைய அம்மாக்களுமே சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு கமெண்ட் பண்றீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், வேர்ல்ட்ல இருக்க எல்லா அம்மாக்களுக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லா அம்மாக்களுக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட லைஃப்ல அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் சொன்னேன். இதெல்லாம் நல்லாதாம்மா பேசுகிறேன், ஆனால் ரிப்ளை பண்ணுற விதம் தான் சரியா இல்லைன்னு சொல்லுவேன்னா, நான் நேற்று வீடியோவில் பேசியிருந்ததை வச்சு நீங்கள் சொல்லியிருக்கலாம். நான் என்னோட வீடியோவில் பேசியிருந்தது உண்மையாகவே எத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கோ அவங்க எல்லாரையுமே மன்னிச்சிருங்க. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துமே ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ரிப்ளை பண்ணது வந்து, நீ எல்லாம் அரசியல் பேசாத, நீ எல்லாம் அரசியல் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற கமெண்ட். அந்த ஒருத்தருங்களை மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணேன். என்னன்னா, நீ அரசியல் பேச வேண்டாமா, நீ தான் தமிழ்நாட்டில் மான் கூட சொல்ல வேணாம், நீ அரசியல் பேச வேணான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை நீ தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போடல, நீ எதுக்கு இதை பற்றி பேசுறன்னு சொல்லி கூட கேட்டிருக்கலாம். நீ எல்லாம் அரசியல் பேசாத அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குல்ல. நான் அதை வச்சு தான் நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்கள நீங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ண சொல்லுவீங்க. ஆனா நீ எல்லாம் அது நீங்களே யோசிங்க. இப்போ நான் வந்து கம்பல்சரி நான் திக்கி பேசினாலோ இல்லை சரியா தமிழ் பேச தெரியல அப்படின்னாலும் வீடியோவில் வந்து உங்களை மரியாதையோடு பேசினா தானே உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அதை தான் நான் நினச்சி நான் அந்த ஒரு ஆளுக்கு ரிப்ளை பண்ணேன். இன்னொன்று வந்து, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ஓவராக இருக்குன்னு சொல்லி சொன்னது வந்து, ஒடிசாவில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குன்னு சொல்லலை. தயவு செய்து அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க, அப்படி நான் காயப்படுத்திருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் நிறைய விஷயத்தில் இங்கே இருக்கிற ரியல் சிச்சுவேஷனை நான் சொல்லியிருக்கேன். நேற்று கரடி வந்த விஷயத்துல ஃபாரஸ்ட் நடந்துக்கிட்டதா இருக்கட்டும், இங்க தெரு லைட்டு கூட இல்லை, இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும், இங்க என்ன நடக்குதோ அதை நான் உண்மைதாங்க சொல்லியிருக்கேன். உண்மையாவே சொல்றேங்க. நான் இங்க இருக்கிறவங்கள ஒசத்தி அங்க இருக்கிறவங்கள தாழ்த்தி நான் பேசல. நான் பேசின விதம் அப்படி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் எல்லாரையும் அப்படி பேசல. நெகட்டிவா பேசின அந்த ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும்தான் ரிப்ளை பண்ணேன். நான் சொல்லும் போதே இதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. சரி, நான் இதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நான் ரிப்ளை பண்ணல, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் அங்கே இருக்கிறவங்கள தாழ்த்தி பேசி இங்கே இருக்கிறவங்கள ஒசத்தி பேசலை. எல்லா நாட்டிலையுமே தப்பு நடக்குங்கிறது எனக்கும் தெரியுதுங்க. தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதம் 20ஆம் தேதி அட்சய திருதி வந்ததுங்களங்க. அன்னைக்கு தேஜுவுக்காக ஒரு 1.5 கிராம்ல மோதிரம் எடுத்திருந்தோம். இங்கே இல்லை, நான் அம்மாவுக்கு பணம் சென்ட் பண்ணியிருந்தேன், அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. அதை வந்து சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்து அவங்கவுங்களால முடிஞ்சதை கண்டிப்பாக அட்சய திருதிக்கு ஒரு கிராம் இல்லை 1/2 கிராமில் கூட ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை இருந்தது. கேஸ் தட்டுப்பாடுலாம் வந்துட்டு நகை விலையுமே கொஞ்சம் கம்மியாச்சு. அந்த 13,000 அந்த மாதிரி இருந்தது. இது வந்து கம்மின்னு நினைக்கிறீங்களான்னு கூட தயவு செய்து இதையும் அப்படி பேசாதீங்க. என்னால் முடிஞ்சது அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நான் கண்டிப்பாக வாங்கலான்னு நினச்சேன். அது வந்து வாங்கினேன், அவ்வளோதான். அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தனால அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு கிராமில் ஒரு காயினாவோ இல்லை ஒரு சின்ன கம்மலை கூட எடுத்து வைமா. ஏன்னா இப்போ தேஜுவுக்கு மோதிரம் எடுத்ததுல வந்து 2 ரீசன் இருக்கு. நான் என்னன்னு சொல்றேன். இப்போ நான் இங்க இருந்து தமிழ்நாடு போயிட்டேன் அப்படின்னா நான் ஏதாவது கவரிங் கம்மல் தான் போடுவேன். உங்களுக்கே தெரியும், நான் கடையில வாங்கினேன் அப்படின்னாலுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவேன். அதனால ஒரு சின்ன கம்மலா, பெருசு நான் இப்போ வச்சிருக்கிற பெருசு வந்து நான் வீட்டில் வச்சிருக்கேங்க. அது வந்து பின்னாடி ஒரே ஒரு கம்மல்ல மட்டும் அந்த சொரை இருக்குல்லங்க, அது வந்து உள்ள கூட சின்ன கம்பி இருக்குமே, அது கொஞ்சம் மெலிஞ்சிருச்சு. நம்ம இப்படி டைட் பண்ணி பூட்டுற திருகாணி வந்து நம்ம இப்படி ஒட்டி வச்சோம் அப்படின்னா அது உள்ள போயிடும். அப்ப எங்க வேணாலும் கீழே விழுகலாம்ல. இப்ப தங்க விற்கிற விலைக்கு இந்த மாதிரி எல்லாம் பொருள் தொலைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அம்மாவுமே சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் பணம் சேஃப்டி பண்ணி வச்சு ஒரு 2 கிராமோ இல்லாட்டி 2 கிராம்ல ஒரு சின்ன கம்மல் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. ஒரேடியா என்னால சேர்த்து வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தங்க விலையுமே கொஞ்சம் குறைஞ்சதுனால 1 கிராம்ல ஒரு காயினாவோ
இல்ல சின்ன கம்மலா எடுத்து வைம்மா. அத வந்து நான் இப்ப கோல்டு லோன் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. அது வந்து 12 மாசத்துக்கு அப்புறம் நான் வித்ட்ரா பண்ணும்போது, அதையும் சேர்த்து ஒரு 2 கிராமோ இல்ல 2 1/2 கிராம்லயே ஒரு தோடு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து அம்மா கிட்ட குடுத்த அமௌண்ட் வந்து 13,000ங்க. வாங்குனத வந்து லிஸ்ட்டோட என்கிட்ட ஃபோட்டோ இருக்கு. நான் ஆட் பண்றேன். என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்கு. அங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்னொன்னு நீங்க நினைக்கலாம், தேஜு வந்து இப்ப சின்ன பிள்ளை தானே, இப்பவே ஏன் மோதிரமா வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கூட நினைப்பீங்க. தேஜுவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கேருந்து தமிழ்நாடு போயிருந்தப்போ, தஞ்சாவூர் மேரி சிஸ்டர் வந்து ஒரு சின்ன இயரிங் குடுத்தாங்க. அது அழகா இருக்கும். சிறுசு ஆல்ரெடி இருக்கு. பாப்பாவுக்கு வந்து காது குத்து தமிழ்நாட்டுல நம்ம வீட்ல தான் நடக்கும். அது வந்து ஃபங்ஷனா பெருசாவும் வைக்கலாம், இல்ல கோவில்ல வச்சு சிம்பிளாவும் முடிக்கலாம். எனக்கு தெரியல. நான் சொல்றேன். அதனால அப்பயும் அவளுக்கு தோடு வரும் இல்லைங்களா? அதனால எதுக்கு மறுபடியும் தோடு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அம்மா பிளான் பண்ணாங்க. நான் எவ்வளவு பணம் குடுத்துருக்கனோ அதுக்கு ஏத்த மாரி 1 கிராம்ல மட்டும் எடுத்து வைங்கன்னு தான் சொன்னேன். அதுல அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாவே இருக்கும் சரிங்களா? நான் இங்கேருந்து அனுப்புனது வந்து ஒரு ரூ. 13,000 அனுப்பியிருந்தேங்க. இதுல அண்ணனுமே பணம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா. அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டு என்னோட பணத்த சேர்த்து 24,000 சில்ற. 1 1/2 கிராம்ல ஒரு மோதிரம் எடுத்திருக்காங்க. அவங்க எடுக்கும் போதே கொஞ்சம் பெரிய மோதிரமா தான் எடுத்திருக்காங்க. நூல் சுத்திக்குவாங்களாம். இப்பையில இருந்தே அவ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகுற வரையுமே போட்டுக்கலாம். ரொம்ப வளர்ந்துட்டா போட முடியல அப்படிங்கும்போது மாத்திக்கலாம். அவங்க அப்படிதான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து தேஜுவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. நான் வேணா அந்த பிக்சர் ஆட் பண்றேன். அண்ணன் என்ன சொல்ல போறாங்கன்னு என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க பர்சனலா யூடியூப்ல வர்றத விரும்ப மாட்டாங்க. அண்ணனோட கைக்கு இந்த அளவுக்கு போயிருக்கும். இங்க 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 வரையே இருக்கும் சரிங்களா? நான் பிக்சர் ஆட் பண்றேன். அதுக்கே என் மோதிரத்த நீ எதுக்கு மாமா கிட்ட குடுத்த? பெருசாயிரும்ல. நான் எப்படி போடுவேன்? நீ எப்படி மாமா கிட்ட குடுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோ பார்க்கணும். அதனால எடுத்து அனுப்புமான்னு சொன்ன ஃபோட்டோவ பார்த்துட்டு தேஜு அவ்வளோ ஒரு சண்டை அம்மாச்சியோட. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ என்னன்னா, பேத்திக்கு வந்து ஒரு மோதிரம் எடுத்துட்டாங்களாம். அதனால எனக்குன்னு நான் தோடு வாங்கும்போது, நீ உனக்கு தானே வாங்குற. அத நீ உன் பணத்த வச்சு வாங்கிக்கோ. என் பேத்திங்களுக்காக நாங்களும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டத வந்து மாத்த முடியாதுன்னு சொல்றாங்கங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஆனா அன்னைக்கு வந்து அது அப்படி 1 1/2 கிராம்ல அவங்கலாம் பணம் சேர்த்து மோதிரம் எடுப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒண்ணு சொல்றேன். இத வந்து வீடியோல பேசுறது அந்த அம்மா விரும்புவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா சொல்றேன். எனக்கு வந்து சித்திரை 1க்கு அம்மாவோட சீர் மாதிரி நான் அந்த 13,000 பணம் அனுப்பியிருந்தேன் இல்லைங்க. அதுல வந்து பாதி நான் வந்து கரெக்ட் அமௌண்ட் சொல்லல, மன்னிச்சுக்கோங்க. அதுல பாதி வந்து எனக்கு ஒரு அம்மா குடுத்தாங்க. எப்படின்னா, அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு ஒரு சீர் குடுக்குற மாரின்னு சொல்லி குடுத்தாங்க. அத வந்து கண்டிப்பா லைஃப் லாங் அத வந்து தேவையில்லாம அங்க செலவழிச்சேன், இங்க செலவழிச்சேன்னு செலவழிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இவ்ளோ அமௌண்ட் போட்டிருந்தேன். அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த அளவுக்கு யாருமே இன்னும் உரிமை குடுக்கல. எப்படின்னா, நீயும் எனக்கு பொண்ணு தான் நெனச்சு, நீங்க புடிச்சு எனக்கு சென்ட் பண்ணீங்க. இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இப்படியெல்லாம் செய்றாங்கன்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கும் இல்ல. இன்னொன்னு நான் இன்னொருத்தவங்க கிட்ட பணம் கேட்கிறேன் அப்படின்னும் இல்ல. தயவு செய்து தப்பா நெனச்சுக்காதீங்க. அவங்க வந்து என்ன பொண்ணா நெனச்சுட்டு, அவங்க விருப்பத்தோட எனக்கு சென்ட் பண்ணாங்க. அத வந்து நான் ஒரு சேஃபா ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிட்டேன். அத வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். நான் பர்சனலாவுமே தேங்க்ஸ் சொன்னேன். அவங்க ரொம்ப ஹாப்பியுமே கூட இதுல. இப்படியெல்லாம் நீ பணம் வாங்கணுமா? நீ என்ன இப்ப சம்பாதிக்காமயா இருக்க? நீ இப்ப நல்லா தானே இருக்க? இந்த மாதிரி யார் என்ன நெனச்சாலும் சரி. ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைபரா ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுறதா இருக்கட்டும், இன்னொன்னு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ற விதத்துல நான் ரொம்ப 0. நான் சரியா பண்ண மாட்டேன். எனக்கு புரியுது. அந்த இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ற விஷயத்துல வந்து நான் எப்போதுமே மிஸ்டேக் பண்றேன். ரொம்ப லேட்டா ரிப்ளை பண்றேன். அத மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். இங்கிட்டு ஒரு வேளை, அங்கிட்டு ஒரு வேளை, உடனே வீடியோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மறந்துடுறேன். மன்னிச்சிருங்க. ஆனா யாருக்கிட்டயும் எனக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காக காசு வேணும்னு சொல்லி வாங்குற பொண்ணு இல்ல. தயவு செய்து நம்புவீங்கன்னு நெனைக்கிறேன். இத வந்து அட்சய திருதியைக்கு தேஜுவுக்கு வாங்கின ஒரு புது பொருள், அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசை. இத வந்து தப்புன்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே வீடியோவ ஸ்கிப் பண்ணிருங்க. ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கமா, நல்லா இருக்கு, நல்லது அந்த மாரி நெனைக்கிறவங்க கண்டிப்பா பிளஸ் பண்ணுங்க. ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அவ்வளோதான்.
ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ. பாய்.